வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்ஃபோல்ட் செய்திகள். லேட்டஸ்ட் மற்றும் சூடான அரசியல் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்க. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போதைய ஆளும் கட்சியான திமுகவுக்கு மாற்று நாங்கள்தான் என்றும் போட்டியே திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையேதான் இருக்கும் என்றும் சொல்லி வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது நடிகர் விஜயை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மன்சூர் அலிகான் அவர்கள் பேசியபோது, நான் ஒரு நடிகன், ஆனால் இன்று புதிதாக போராடவில்லை. 1998ஆம் ஆண்டிலேயே கவர்னர் மாளிகையிலுள்ள சுமார் 600 ஏக்கர் நிலத்தில் நீச்சல் குளம் மற்றும் மல்யுத்த வீரர்களுக்கான மைதானங்கள் கட்ட வேண்டும் என்று போராடியதற்காக நான் 35 நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறேன். நான் பல கட்சிகளில் இருந்திருந்தாலும் யாரையும் ஏமாற்றிவிட்டேன் எனும் புகார் என் மீது இல்லை. மனதில் பட்டதைத்தான் நான் பேசுகிறேன். எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தால் கொடுங்கள், இல்லை என்றாலும் கவலை இல்லை. ஆனால் நம் நாட்டை நாசமாக்கும் எஸ்ஐஆர் தடுக்கப்பட வேண்டும். மேலும் அவர் பிஜேபியை ஆதரிக்கும் அல்லது அவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எல்லாமே பாசிச கட்சிகள்தான். அந்த கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை. வரும் 2026ஆம் ஆண்டும் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். நானே அந்த கட்சிக்காக வேலை செய்தாலும் செய்வேன், வேறு வழி இல்லை என்று அழுத்தமாக கூறினார். அப்போது நடிகர் விஜயை விமர்சித்து, என்னுடைய போராட்டமும் பிரச்சாரமும் தரையில் கால் பதிக்கும். விஜய் போல நான் வானத்திலேயே சுற்றி கொண்டிருக்க மாட்டேன் என்று கூறிய மன்சூர் அலிகான் தனது காலை தூக்கி காட்டினார். பின்னர் இந்த கால் தரையில் பட வேண்டும், அடிமட்ட மக்களை சென்று சந்திக்க வேண்டும், மார்க்கெட்கள், வயல்வெளிகள், சாலைகளில் இந்த கால் பட வேண்டும். வானத்தில் உலாத்திக் கொண்டு விஜய் மாதிரி வானதூதர்களாக இருக்கக்கூடாது. விமானத்திலேயே சென்றுவிட்டு விமானத்திலேயே திரும்பினால் பணக்காரனுக்குத்தான் சொம்பு அடிப்பார்கள், பணக்காரனுக்குத்தான் பல்லக்கு தூக்குவார்கள் என்று ஆவேசமாக பேசினார். மேலும் பேரறிஞர் அண்ணா எப்படி இருந்தார், ஆனால் இன்றைக்கு தலைவர் என்று சொல்லிக் கொண்டு வருவதர் எல்லாம் அப்படியா இருக்கிறார்கள்? ஆனால் விஜய் இப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது என்றும் கடுமையாக சாடினார். அவர் பேசி முடிக்கையில், அரசியல் களத்தில் விஜய் எனக்கு இணையானவர் கிடையாது, அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கரூர் துயரம் குறித்து நான் பேசியதற்கு விஜய் எனக்கு ஒரு போன் கூட செய்து பேசவில்லை. விஜய் மக்களுக்கு நல்லது செய்ய வந்துள்ளார், செய்யட்டும். நிறைய பணம் வைத்திருக்கிறார், நிறைய செலவு செய்யட்டும் என்று பேசி முடித்தார். மன்சூர் அலிகானின் இந்த அதிரடி பேச்சு இப்போது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? விஜய்க்கு மன்சூர் அலிகான் கொடுத்த சவாலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் அரசியல் விரும்பிகளுடன் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அன்ஃபோல்டு செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.